வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான், தேங்காய் சாதம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக பண்ணக்கூட ஒரு ரெசிபியும் கூட. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அரை மூடி துருண தேங்காய், முந்திரி கிறிஸ்மஸ், கொஞ்சமாக பெப்பர், கடுகு, கடலைப்பருப்பு, வத்தல் மிளகு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவையான பொருள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதங்கிறதுனால நம்ம இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நார்மல் குக்கிங் ஆயிலை விட தேங்காய் எண்ணெயிலே தாளிங்க. கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு தாளித்ததுக்கு அப்புறமா அது லைட்டாக வெடித்து வரட்டும். கடுகுலாம் அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, வந்து நம்ம பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சமாக பெப்பர், குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நம்ம வேறு எதுவும் காரம் ஆட் பண்ணாததுனால தான் நம்ம இன்றைக்கி பெப்பர் ஆட் பண்ணோம். அப்புறம் முந்திரி கிறிஸ்மஸ். இதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் தான். அதனால் அந்த ரெண்டையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நம்ம வந்து தேங்காய் சாதத்தை தேங்காய் எண்ணெயில் பண்ணோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் தேங்காவை ஆட் பண்ணிடலாம். அரை மூடி துருண தேங்காய். மிக்சிலெல்லாம் அரைச்சி போடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும் போது இந்த இப்படி துருவின தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அரை மூடி துருண தேங்காவை வந்து நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் வந்து கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக அது ஹீட் ஆனால் போதும். கரிஞ்சி நம்ம தீயலுக்குலாம் வறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்தில் போடும் போது நல்லா இருக்காது. அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சாதத்தை பார்த்தீங்கன்னா சாதத்தை வடித்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருக்கிறேன். அதை தான் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். சூடாகவே ஆட் பண்ணோன்னா குழஞ்சி போயிடும். அதனால் சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கிளறிடலாம். ஆற வச்ச சாதத்தை நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். சூடாக சாதம் போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். நல்லா லைட்டாக இப்படி வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஈக்குவலாக அந்த தேங்காய், கடுகு, முந்திரி கிறிஸ்மஸ்லாம் எல்லா இடமும் வர மாதிரி. ரொம்ப கிண்டிட வேண்டாம், நம்ம வந்து ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அப்படி ஒரு கிளறி விடுங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.